ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிவிஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம வெங்காயத்தால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தால் நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். பைத்தம்பருப்பு 1/2 கப், தேங்காய் துருவினது ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பைத்தம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கூட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தண்ணியில் வெங்காயத்தால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தால் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்க பைத்தம்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இந்த கூட்டுக்கு பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் தான் ஆட் பண்ணணும். அரைச்சி விட்ட தேங்காய் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட வெங்காயத்தாள் கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காயத்தாள் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நிவிஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்சோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.